15 லட்சம் பேர் வந்து வருவாங்க அப்படிங்கிறது முன்னாடியே வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம், உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்ல சார். வரக்கூடும்ங்கிறது தான். இப்ப நீங்க ஒண்ணு இல்ல, அத்திவரதரை பார்ப்பதற்கு பெரும் கூட்டம் கூட சார். வரக்கூடும் அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் தானே. வரக்கூடும்னா அப்ப முன்னெச்சரிக்கையாவே அத்தனை போலீஸ் வந்து அங்க இருக்கணும், இத்தனை மக்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் அங்க இருக்கணும் இல்லையா? கூடுதலா போலீஸ் கொடுத்தா வந்து வெயில் குறைஞ்சிருக்குன்னு சொல்ல வரீங்களா? வெயில் குறைஞ்சிருக்கும், நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்பு எப்படி போலீஸ்காரங்க சொல்லி கேட்பாங்களா? இப்ப ஒருவேளை நான் என்ன சொன்னேன், அதிமுக ஆட்சி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், திமுக இதே குற்றச்சாட்டை தான் சொல்ல போறாங்க. பாதிக்கப்பட்டது மக்கள் இல்லையா? அப்ப மக்கள் தரப்புல இருந்து கேள்விகள் வரதானே செய்யும். தமிழக அரசு வந்து அவங்களுக்கு தமிழகத்துடைய சூழ்நிலை தெரியும், சென்னை எப்படிப்பட்ட இடம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்போ ஏன் வந்து தமிழகம் வந்து அதுக்கு ஒரு முன் வைக்கல, டைமிங்கை மாத்துறதுக்கு? இல்லை, இப்போ நீங்க சொன்ன மாதிரி 8 to 10 இல்லைன்னா ஈவினிங் டைம்லயோ மாற்றி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட் வந்து ஏன் ஏர்ஃபோர்ஸ் கிட்ட தமிழக அரசு முன் வைக்கல? 5 பேர் வந்து வெயில்ல சுருண்டு விழுந்துட்டான் அப்படிங்கிறதுனாலயே விமான சாகசம் நடத்தக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில வந்து அவர் காவலர்கள் வந்து நல்லா அட்மினிஸ்ட்ரேட் பண்ணாரு, ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த எஃபிஷியன்சி இல்ல அப்படின்ற குற்றச்சாட்டு. உண்மைதான், நீங்க சொல்ற கருத்து உண்மைதான். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணல நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சென்னை விமான சாகச நிகழ்ச்சி வந்து நேற்றைக்கு வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த விமான சாகச நிகழ்ச்சியில வந்து கிட்டத்தட்ட 5 உயிர்கள் வந்து பறி போயிருக்கு சார். இதற்கான காரணம் என்ன? இது யாருடைய கவன குறைபாடு? இவ்வளவு திரளான மக்கள் வருவார்கள் என்பதை இதற்கு ஏற்பாடு செய்தவர்கள் வந்து கணிக்க தவறிவிட்டார்கள் என்று வேணால் சொல்லலாம். விமான சாகச நிகழ்ச்சிக்காக ஆர்வமாக மக்கள் பெருந்திரளாக கூடுகிற இடத்துல ஏறத்தாழ வந்து மதியம் 11 மணியில் இருந்து 1 மணி வரைக்குமான இந்த நேரம் என்பது மிக கொடூரமான ஒரு வெயில் வந்து உச்சி வெயிலாக மாறிவிட்டது. கொதிக்கிற வெயிலிலே பெருங்கூட்டம் கூடிய போது அவர்களுக்கு தேவையான அந்த தண்ணீர் வசதி, ஏன்னா ஏற்கனவே நிபந்தனைகள் விதித்திருக்கிறார்கள். நீங்கள் வருகை தருகிறவர்கள் கைகளிலே தண்ணீர் பாட்டில் வைத்திருக்க வேண்டும், தலையிலே வந்து ஏதாவது ஒரு தொப்பி அணிந்திருக்க வேண்டும், இது போன்று பாதுகாப்பு நடவடிக்கைகளோடு தான் வர வேண்டும் என்றெல்லாம் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து போட்டிருக்காங்க. முதலமைச்சர் வருகை தருகிறார் என்கிற காரணத்தினாலே பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பெரிய அளவிலே பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் கணக்கு வழக்கு இல்லாமல் கூட்டம் கூடியிருக்கிறது. ஏறத்தாழ ஒரு 40 ஆம்புலன்ஸுகளை நிறுத்தியிருக்கிறார்கள். ஒரு 7500 காவல்துறையினுடைய போலீஸ்காரர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இப்படி எல்லாமே ஒரு முன்னேற்பாட்டு நடவடிக்கையில் அவர் முடிந்த வரைக்கும் செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த சாகச நிகழ்ச்சியை வந்து வானிலை அறிக்கையை வந்து ஏன் கவனத்தில் கொள்ளாமல் விட்டு விட்டார்கள் என்று தெரியவில்லை. ஏனென்றால் இது ஒரு நவீன அறிவியல் காலமாக இருக்கிற காரணத்தினால எந்த அளவிற்கு வந்து வெயில் வந்து இன்றைக்கு வந்து உச்சத்தை தொடும் என்பதையெல்லாம் ஓரளவுக்கு கணிக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு இருக்கிறது. வானிலை அறிக்கையில் வந்து அதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. காலை பொழுதோ அல்லது மாலை பொழுதோ இது நடந்திருந்தால் இப்படிப்பட்ட விபரீதம் நடந்திருக்குமா என்று தெரியவில்லை. ஒருவேளை காலை ஒரு 8 மணி அளவிலே இந்த நிகழ்ச்சி தொடங்கி ஒரு 10 மணிக்கு முடிவருவது மாதிரியான ஒரு திட்டமிடல் செய்திருந்தால் இவ்வளவு பெரிய அலக்களிப்புக்கு ஆளாயிருப்பார்களா என்று தெரியவில்லை. எதை வந்து எந்த கணக்கிலே வந்து அதை வந்து 11 மணியாக மாற்றினார்கள் என்பதை அதை வந்து தேர்வு செய்த அதிகாரிகள் தான் தெளிவுபடுத்த வேண்டும். ஆனால் அது ஒரு தவறான விஷயமாக மாறிவிட்டது. சரி, இப்போ தமிழக அரசு வந்து கிட்டத்தட்ட 15 லட்சம் மக்கள் வந்து அவ்வளோ பெரிய ஜனத்தொகை இங்கே வந்து இருப்பாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் ஏர்ஃபோர்ஸில் இருந்து முன்னாடியே வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 15 லட்சம் மக்கள் வந்து இங்கே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, நாங்கள் ஒரு பெரிய சாகசம் வந்து பண்ண போகிறோம் அப்படின்றத முன்னாடியே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தமிழக அரசு இது இவ்வளவு கவனக்குறைவாக இருந்ததற்கு காரணம் என்ன? கவனக்குறைவாகனா இது வந்து ஒரு வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய ஒரு இடம். பீச் வந்து உலகத்தினுடைய 2வது மிகப்பெரிய நீளமான பீச் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மிக நீளமான ஒரு கடற்கரையாக மெரினா இருக்கிறது. நீங்கள் கடற்கரையை வந்து பூட்டி வைக்க முடியாது. இந்த வாசலின் வழியாகத்தான் நீங்கள் வர வேண்டும், இந்த வாசலின் வழியாக நீங்கள் வெளியேற வேண்டும் என்றெல்லாம் வந்து நிபந்தனை விதிக்கவே முடியாது. நடப்பது வந்து சாகசம் வந்து மேலே வந்து உயரத்தில் நடக்கிற காரணத்தினால வருகிற மக்களுக்கு எல்லாத்துக்குமே சாமியான பந்தல் மாதிரியோ நிழல் குடைகளோ ஏற்பாடு செய்யவும் முடியாது. ஏன்னா பார்க்க வர்றவங்க வெட்ட வெளியில் விமான சாகசம் பார்ப்பதற்காக வருகிறார்கள். எனவே அந்த ஏற்பாட்டையும் வந்து அவர்கள் வந்து பெரிய அளவில் செய்ய முடியாது. வந்திருக்கிற 15 லட்சம் பேருக்கான குடிநீர் வசதி அத்தனை பேருக்குமே தண்ணீர் பாட்டில் கொடுக்க முடியாது.
யதார்த்தத்துல சொல்றேன். இப்போ விஐபிஸா இருக்கட்டும், இல்லைன்னா ஏர்ஃபோர்ஸ் உள்ள அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஃபேமிலிஸ்க்கா இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கெல்லாம் வந்து ஏசி இருக்கக்கூடிய ஒரு ரூம்ஸ் மாதிரி அவங்களுக்கு அலோகேட் பண்றப்போ பொதுமக்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அலோகேட் பண்ணலனாலும் ப்ராப்பர் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து ஏன் பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அளவிலே வந்து விமானப்படையினுடைய அதிகாரிகள் குடும்பம்ங்கிறதெல்லாம் எண்ணிக்கையில வந்து நூற்றுக்கணக்குக்கும் குறைவானவர்கள். 15 லட்சத்துக்கான ஏற்பாடு என்பது சார் அவங்களுக்கான பார்க்கிங் அப்படின்றது பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்ல வச்சு கொடுத்துருக்காங்க. ஆனா பொதுமக்களுக்கான பார்க்கிங்கிறது ரோட்லயே கொடுத்துருக்காங்க. 4-5 கிலோமீட்டருக்கு தொலைவில் பார்க்கிங் வச்சுட்டு நடந்தே வர மாதிரி எல்லாம் வந்து செஞ்சிருக்காங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் இருக்கு. இல்ல நடந்து வருவது போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடாது என்பதற்காக தான் பார்க்கிங் 1 கிலோமீட்டருக்கு அப்பால வந்து நிறுத்துவது. அது ஏற்கனவே ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த போது கூட வெகு தொலைவிலே வந்து பார்க்கிங் வசதியெல்லாம் கிடையாது. வெகு தொலைவிலேயே வண்டியை நிறுத்திட்டு நான்லாம் அந்த களத்துக்கு போனவன்கிற முறையில் சொல்கிறேன், உள்ளே புகவே முடியாத அளவுக்கு தான் இருந்துச்சு. இதை விட பெரிய பிரமாண்டமான கூட்டம்லாம் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வந்து ஒரு பெரும் திரட்சியாக இளைஞர்கள்லாம் வந்து கூடுனாங்க. ஆனால் அவங்க கூடி கலைஞ்சாங்க. எல்லாமே மொத்தமாக வந்து ஒரு இடத்துல வந்து அசம்பிள் ஆகி அங்கேயே நிற்கலை. வருவாங்க, கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க, அப்புறம் திரும்ப கலைவாங்க, திரும்ப வருவாங்க போவாங்கன்னு அது ஃப்ளோட்லேயே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இது அப்படி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நேரம் என்பதனால மொத்தமாக கூடுகிற போது அவங்களுடைய வெயில் வந்து மிக கொடூரமாக உச்சத்துக்கு வந்து வெயில் போன போது பல பேர் வந்து நீர்ச்சத்து குறைபாடு என்று சொல்லக்கூடிய வறட்சி ஏற்பட்டு ரொம்ப டயர்டாகி மயங்கி விழுந்து அவர்களை வந்து எடுத்து கொண்டு போய் ஆம்புலன்ஸில் சேர்த்து அந்த ஆம்புலன்ஸ் வந்து பக்கத்தில் தான் வந்து ஓமந்தூரார் மருத்துவமனைங்கிறது ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது பீச்சில் இருந்து, அல்லது அதிகபட்சம் 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. அது கொண்டு போய் சேர்ப்பதற்கு 2 மணி நேரம் ஆம்புலன்ஸ் போராடி இருக்கிறது. இறந்த உடலைத்தான் வந்து மருத்துவமனையில் இறக்கியிருக்காங்க. டாக்டர் டெஸ்ட் பண்ணி அவங்க ஏற்கனவே இறந்துட்டாங்களே. அதுதான் சார் 2 மணி நேரம் கழிச்சு தான் வந்து அவ்வளவு டிராஃபிக் நெரிசல் வந்து அந்த இடத்துல இருந்திருக்கு. ஸோ இப்போ ஆம்புலன்ஸ் மூவ் ஆகுறது கூட அந்த இடத்துல வந்து வழி இல்லாமல் இருந்திருக்கு அப்படின்னா அது யாரோட குறைபாடு? அது டிராஃபிக் போலீஸோடைய கவனக்குறைவு தானே அந்த இடத்துல. எப்பவுமே என்னன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே ஜனங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இப்போ நான் ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், போலீஸ் வந்து உள்ள வரக்கூடாதுன்னு தடியடி நடத்தி இருந்தாலோ தண்ணீர்களை பீச்சி அடித்திருந்தாலோ அப்பயும் குற்றச்சாட்டு வரும். 15 லட்சம் பேர் வந்து வருவாங்க அப்படிங்கிறது முன்னாடியே வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம், உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் அல்ல, வரக்கூடும்ங்கிறது தான். இப்ப நீங்க ஒண்ணு இல்ல, அத்திவரதரை பார்ப்பதற்கு பெரும் கூட்டம் கூட சார் வரக்கூடும் அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் தானே. வரக்கூடும்னா முன்னெச்சரிக்கையாவே அத்தனை போலீஸ் வந்து அங்க இருக்கணும், இத்தனை மக்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் அங்க இருக்கணும் இல்லையா? எப்படி 15 லட்சம் பேருக்கு இன்னொரு 15 லட்சம் போலீஸா போடுவாங்க? அதேதான் வந்து மினிஸ்டரும் கேக்குறாரு. இது வந்து ஒரு யதார்த்தத்துக்கு நான் கேக்குறேன், மினிஸ்டர் சொல்றாரு, அவர் சொல்றாரு, இவர் சொல்றாரு, விட்டுருங்க. 15 லட்சம் பேருக்கு சராசரியா நீங்க சொல்லுங்க. நான் ஒண்ணும் இல்ல, அதாவது நமக்கு சராசரியாவே சொல்றேன், காவல்துறையினுடைய எல்லா பணியிடங்களும் நிரப்பப்பட்டாலும் 700 பேருக்கு ஒரு போலீஸ் தான். நீங்க ஒரு பெரிய மாநகராட்சி 15 லட்சம் பேருக்கு 1000 போலீஸ் கொடுத்ததா வந்து ஒரு தகவல் இருக்கே, அது எப்படி? கூடுதலா போலீஸ் கொடுத்தா வந்து வெயில் குறைஞ்சிருக்கும் சொல்ல வரீங்களா? வெயில் குறைஞ்சிருக்கும், நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்பு எப்படி போலீஸ்காரங்க சொல்லி கேட்பாங்களா? ஒரு லிமிட்டுக்கு மேல போலீஸ்காரர்களால வந்து தாக்கு பிடிக்க முடியாது. அவர்களும் மனிதர்கள் தான், யூனிஃபார்ம் போட்டவர்கள் தான், அவங்களும் சராசரி மனிதர்கள் தான். அவங்கள தள்ளுமுள்ளாச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கூட்டத்தில் தள்ளுமுள்ளாகி நெரிசல்ல மாற்றுறது அப்படிங்கிறது வந்து பல திருவிழாக்கள்ல நடந்திருக்கு, பல இடங்கள்ல நடந்திருக்கு. அத்திவரதருக்கு கூடுற கூட்டத்தில் இப்படித்தான் நெரிசல்ல சிக்கி இறந்துருக்குறாங்க. புனித பயணம் போகிறாங்க, மக்காவுக்கு போறாங்க இஸ்லாமியர்கள், அங்கே போனா நெரிசல்ல சிக்கி வந்து ஊர்வலத்துல வந்து மூச்சு திணறி பல பேர் இறக்குறாங்க. வருஷம் நடக்குது. 15 லட்சம் பேர்ல வந்து இங்க வந்து ஒரு கிரவுட் மேனேஜ்மெண்ட் வந்து சரியில்லை அப்படிங்கிறது மக்களுடைய அலட்சியம் தான். இது அரசாங்கம் இதுக்கு பொறுப்பேற்காதுன்னு சொல்ல வரீங்களா? அரசு பொறுப்பேற்காதுங்கிறது அல்ல, அரசுக்கு தான் முழு பொறுப்பு. மக்களை காக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு தான் இருக்கு. அரசு தான் பொறுப்பேற்கணும். அதுல ஒண்ணு நமக்கு மாற்று கருத்து, 2 கருத்தே இருக்க முடியாது. ஒரு உயிரிழப்பை வந்து நம்ம நியாயப்படுத்தவே முடியாது. ஆனா நான் என்ன சொல்றேன், பொதுமக்களுக்கும் பொறுப்புணர்ச்சி வேண்டும். அவங்க சொல்ற கண்டிஷன்ஸ்குள்ள அவங்க யாருமே வரல. சார் இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு பொதுமக்களுக்கும் இதுவும் கிடையாது. ஏன்னா இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுங்கிற அடிப்படையில் பார்க்குறப்போ ட்ரெயினாக இருக்கட்டும், இல்லை பஸ்ஸாக இருக்கட்டும், எம்டிசி பஸ்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ட்ரெயினுமே வந்து ஃப்ரீக்வெண்ட் டைம்ஸ்ல இல்லை, அதுக்கெல்லாம் மக்கள் வந்து காத்து கடந்து பயங்கரமா நெரிசலுக்கு வந்து அதுவும் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஒன்றும் இல்லை, பீக் ஹவர்ஸ்ல ஒரு மாலை பொழுதுல வந்து சென்னை போன்ற நகரங்கள்ல மாலை பொழுதுல ஒரு 7 மணிக்கு நீங்க வண்டி எடுத்துட்டு போய் ஒரு 4 கிலோமீட்டர் கடப்பதற்கு ஏறத்தாழ 2 மணி நேரம் ஆகும். அதான் சார், பீக் ஹவர்ஸ்லயே அப்படி ஒரு நெரிசல் இருக்கிற இந்த சூழல்ல 15 லட்சம் பேர் வருவாங்க அப்படின்ற யூகித்து முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான ஈவென்ட்ஸ்க்கு எவ்வளவு ட்ரெயின்ஸ் ஃப்ரீக்வெண்டா விட்டுருக்காங்க? தகவல் வந்து ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் சார், ஏர்ஃபோர்ஸ் கிட்ட இருந்தே சொல்லப்பட்ட தகவல் சார். ஏர்ஃபோர்ஸ் சொல்லுவாங்க, அப்படி வருவாங்கிறதுக்கு யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது. சாதாரணமா நடக்கிற ஒரு கல்யாணத்திலேயே
1000 பேர் வருவாங்களா 500 பேர் வருவாங்களான்னா சில இடங்கள்ல சாப்பாடு பத்தாம போயிருது. சில இடங்கள்ல சரி வந்து கல்யாணம் எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், ஒரு 100 பேரை நம்ம சொந்தக்காரங்க மட்டும்தான் வருவாங்க, நமக்கு நண்பர்கள் மட்டும்தான் வருவாங்கங்கிற ஒரு சின்ன கிரௌடை மெயின்டைன் பண்றதுலேயே ப்ராப்ளம் இருக்கு. அது எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன், நான் இதே ஒப்பிடல, எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். ஒரு 1000 பேர் வர்ற கல்யாணத்துல வந்து 1000 பேர் வருவாங்க நம்பிட்டு இருக்காங்க, ஒரு 600 பேர் வரேன், 400 பேர் சாப்பாடு ஒரு இடத்துல மிஞ்சுது, ஒரு இடத்துல சாப்பாடு கடைசி பந்தியில் இல்லாமல் போயிடுது, 4 பந்திக்கு இல்லாமல் போயிடுது, மறுபடியும் ஆர்டர் போடுறாங்க. பல இடங்களில் நீங்கள் ஒரு கூட்டம் இவ்வளவு தான் வரும் அப்படிங்கிறத சாதாரண நிகழ்ச்சியிலேயே கணிக்க முடியாத ஒரு அபத்தமான சூழ்நிலை இருக்கிறது. இது மத்தியான நேரத்தில் இவ்வளவு கொளுத்துற வெயில்ல இவ்வளவு லட்சக்கணக்கான பேர் ஒன்று கூடிடுவாங்க. அது வந்து வெயில் அன்னைக்குன்னு வந்து அதிகமா உஷ்ணமா இருக்கும், அதுல வந்து நீர்ச்சத்து குறைபாடு. அப்போ அந்த மாதிரியான கிளைமேட்டிக் கண்டிஷன், அதாவது அந்த மாதிரியான வெதர் கண்டிஷன் வந்து இருக்கும் அப்படிங்கறத கவர்மெண்ட் வந்து அதுக்கேத்த மாதிரியான புரோட்டோகால்ஸ் அதுக்கேத்த மாதிரியான விஷயங்கள் செய்ய தவறிச்சுன்னு அப்ப ஒத்துக்கிறீங்களா? வெயில எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது சார். முன்கூட்டியே வந்து இப்ப மழை பெய்யும் சொல்ற மாதிரி முன்கூட்டியே இங்க வெயில் இந்த இவ்வளவு இருக்கும் தெரியாம இருக்கு. மத்தியானம் பீச்சுக்கு போறோம், எல்லாரும் குடை கொண்டு வாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேளுங்க, எல்லாருமே சாகசம் பார்க்க வானத்தை பார்க்க வந்திருக்காங்க. குடை விரிச்சோம்னா மேல பார்க்க முடியாது, சாமியான பந்தல் போட்டா மறைச்சிரும். எல்லாமே நீங்க யதார்த்தத்தோட சிந்திக்கணும். அரசு மீது குற்றச்சாட்டு சொல்றது ரொம்ப எளிதானது. இப்ப ஒருவேளை நான் என்ன சொல்றேன், அதிமுக ஆட்சி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், திமுக இதே குற்றச்சாட்டை தான் சொல்ல போறாங்க. என்ன சொல்ல போறாங்க, அரசினுடைய அசம்பாவிதம் வந்து நடந்ததுக்கு அரசு தான் பொறுப்பு சொல்ல போறாங்க. இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு இது வந்து ஒரு துரதிர்ஷ்டவசமான. சரி, அப்போ இந்த அரசியல் கட்சிகளுடைய இந்த மாதிரியான மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க நீங்க சொல்றீங்க, அதெல்லாம் விடுங்க. பாதிக்கப்பட்டது மக்கள் இல்லையா? அப்ப மக்கள் தரப்புல இருந்து கேள்விகள் வரதானே செய்யும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்க வந்து இழப்பீடு வழங்கணும். இது போன்ற சூழல்கள் எதிர்காலத்தில் வராமல் பாதுகாக்கணுமே தவிர, இது இந்த நெரிசலில் போய் வேடிக்கை பார்க்க போனவனும் நம்ம நெரிசலில் போய் ஜாக போகிறோம்னு எதிர்பார்த்து போகலை. வீட்டுக்கு வேடிக்கை பார்க்க தானே போனேன். சந்தோஷமாக ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை போய் மத்தியானம் போய் வான சாகசம் எப்படி நடக்குது, வேடிக்கை எப்படி நடக்குது, விமானம் இப்போ ஏன்னா ஆகாய விமானத்தை அண்ணாந்து பார்க்குறவங்க இன்னும் நிறையா பேர் இருக்காங்க. நிறையா பேர் பயணம் போகாதவர்கள் இருக்கிறாங்க. நிறையா பேர் வந்து ஒரு வியப்புக்காக போனவங்க தான். யாரும் செத்து போகிறதுக்காக யாரும் போன இடத்துல கூட்ட நெரிசல் ஆகிவிட்டது, கடுமையான வெயில் ஆகிவிட்டது, நீர்ச்சத்து குறைபாடாகிவிட்டது, ஆம்புலன்ஸ் நகரல, போக்குவரத்து ஸ்தம்பித்தது. ஏன்னா கூட்டம் அதிகமாகும் போது போக்குவரத்து ஸ்தம்பிக்கும். சரி, இப்போ ஏர்ஃபோர்ஸ் வந்து நீங்க சொல்ற மாதிரி மதியான வேளையில வந்து இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ தமிழக அரசு வந்து அவங்களுக்கு தமிழகத்துடைய சூழ்நிலை தெரியும், சென்னை எப்படிப்பட்ட இடம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்போ ஏன் வந்து தமிழகம் வந்து அதுக்கு ஒரு முன் வைக்கல, டைமிங்கை மாத்துறதுக்கு? இல்லை, இப்போ நீங்க சொன்ன மாதிரி 8 to 10 இல்லைன்னா ஈவினிங் டைம்லயோ மாற்றி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட் வந்து ஏன் ஏர்ஃபோர்ஸ் கிட்ட தமிழக அரசு முன் வைக்கல? இவங்க வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஒரு ஹானர் பண்றதுக்காக சிஎம் போனாரே தவிர, அவங்களுடைய இது வந்து என்னன்னா, சர்வதேச நாடுகளுக்கு முன்னால் எங்கள் விமானப்படை எவ்வளவு பெரிய வலிமையானது என்பதை காட்டுவதற்காக நடக்கிற இது ஒரு ராணுவ அணிவகுப்பு போன்றது. இது அந்த கண்ட்ரோல் முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்ப இவங்க என்ன செஞ்சிருக்கணும்னா, வெட்டவெளி மைதானமாக இருக்கக்கூடிய ஒரு ஓப்பன் பிளேஸா இருக்கக்கூடிய ஒரு கடற்கரையில இவ்வளவு லட்சம் பேர் திரள்வார்களா, இவ்வளவு பேருக்கு இந்த மாதிரியான சூழல் வருமா என்பது அவங்க யாரும் எதிர்பார்க்கவில்லை. இது வந்து விபத்து தான். ஆனால் அந்த விபத்துக்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் நியாயமானது. ஏன்னா உயிரிழப்பு ஏற்பட்டு விட்டது. இது போன்ற உயிரிழப்புகள் எதிர்காலத்தில் வராமல் இருக்கு. நான் என்ன சொல்றேன், விஐபி பாஸ் கொடுத்து உள்ள அனுப்ப முடியுமா எண்ணிக்கையை குறைப்பதற்காக? இல்லை நீங்கள் மெரினாவினுடைய எல்லா பக்கத்தையும் வந்து பூட்டி வைக்க முடியுமா? நம்ம சார் பூட்டி வைக்க முடியாது சார். ஆனால் என்ட்ரி அலாட்மெண்ட்ஸுங்கிறது இதை மாதிரியாவது பண்ணியிருந்துருக்கலாம் இல்லையா? ஒருவேளை என்ட்ரி அலாட்மெண்ட் கொடுத்திருந்தா வந்து ஒரு விமான சாகசத்தை பார்ப்பதற்கு ஏழை எளியவர்களுக்கு சாதாரணமானவர்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிறதுன்னு நம்ம பேசுவோமே. அப்படிதானே கருத்து சொல்லுவோம். நம்ம உலகம் முழுக்க பருவநிலை மாற்றம்னு ஒன்று நடந்துகிட்டே இருக்கு. நம்மாழ்வார் சொன்னார், இனிமே பருவமழை கிடையாது புயல் மழை தான் சொன்னார். இப்போ மழை பெஞ்சா பெஞ்சுக்கிட்டே இருக்கு. வயநாடு நிலச்சரிவு மாதிரி ஆயிடுது, அதிகமாக மழை பெஞ்சு. இயற்கை சீற்றங்களினுடைய ஒரு பகுதியாக நம்ம பூமி வெப்பமயமாதல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கிறோம். காலையில் கொளுத்துது வெயில், மத்தியானத்துக்கு மேலே திடீர்னு சாயங்காலம் சட்டன்னு மழை பெய்யுது, இரவு முழுக்க மழை பெய்யுது. இயற்கை வந்து பெரிய ஒரு சீரழிவுக்கான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இது வந்து பருவநிலை மாற்றம். பல விஞ்ஞானிகள் பல தடவை சொல்றாங்க. நம்ம பாதிக்கப்படும் போது மட்டும் ஐயா குய்யா முறையா. சரி, இப்போ நீங்க சொன்னீங்க நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட எஃபிஷியன்சியை காட்டுறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸுங்கிறது 4வது இடத்துல இருக்கு எஃபிஷியன்சில அப்படின்னு சொல்லி காட்டப்பட்ட நிகழ்ச்சி. ஆனா இதை இவ்வளோ பெருமைப்பட இதுல நம்ம பெருமைப்பட்டோம் அப்படின்னா
அதே இது அதை பார்க்க வந்த மக்களுக்கு இவ்வளவு பெரிய அவலம் நடந்திருக்குங்கிறது பெருமையா தருமான்னு இது வந்து யாரும் எதிர்பார்க்கல. இப்ப நம்ம ஒரு பைக்ல போறோம், எதிர்பார்க்கணும் இல்லையா சார்? அரசு வந்து எதிர்பாராம ஒருத்தர் குறுக்க வந்து விழுந்தானா நம்ம சடார்னு விழுகிறோம். அப்ப பைக் கண்டுபிடிச்சவன வந்து கொலை முயற்சி வழக்கு பதிவு சார், சென்னையில தான் அதிகமான இருசக்கர வாகனங்கள் இருக்கிறது வந்து சென்னை தான்ங்கிறது பதிவிட்டு இருக்கு. அப்போ 15 லட்சம் பேர் வருவாங்க அப்படின்ற இடத்துல எவ்வளவு வண்டிகள் வரும்? இதை விட அதிகமான கூட்டத்தை வந்து ஜல்லிக்கட்டுல பார்த்தோம். இதை விட அதிகமான கூட்டங்கள் வந்து பல இடங்கள்ல கூடி இருக்கிறது. ஏற்கனவே பல மாநாடுகள் நடந்திருக்கிறது, பேரணிகள் நடந்திருக்கு. ஜல்லிக்கட்டுல நடக்கல. இது ஜல்லிக்கட்டுல ப்ராப்பர் ஆர்கனைசேஷன் இருந்துச்சு, இங்க ப்ராப்பர் ஆர்கனைசேஷன் இல்ல. ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது. நீங்க என்ன ஜல்லிக்கட்டுல என்ன ஆர்கனைசேஷன் இருந்துச்சு? அவன் இஷ்டத்துக்கு போனா இஷ்டத்துக்கு கத்துனா. அதான் சார், அதேதான். அந்த 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 கிரவுட் வந்து அவங்க இஷ்டத்துக்கு வராங்க, அவங்க இஷ்டத்துக்கு போறாங்க. அதுதான் இப்ப நடந்திருக்கு. இந்த இடத்துல வந்து அப்படி பண்ண முடியாதுல. அது காரணம் என்ன? நீங்க செலக்ட் பண்ண அந்த அந்த டைமிங்கும் அந்த அந்த உஷ்ணமும் வெயிலுடைய தாக்கமும் அந்த நேரத்துல அப்படி ஒரு சூழல் இருக்கு. சாதாரணமாவே வெயில்ல வந்து மயங்கி விழக்கூடியவர்கள் அப்படிங்கிறது சில ஏஜ் குரூப்புக்கு, உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு, சில பேருக்கு ஒன்றும் நடக்கும். இப்போ நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்கன்னு வச்சுங்களேன், 4 பேர் ஒன்னா சாப்பிட்டீங்க, ஒரு ஆளுக்கு வயிற்ற கலைக்கிறோம், அவன் ஹோட்டல் மேல கோவப்படுவான். மிச்சம் நான் கூட இருக்கிற 3 பேருக்கு சீரணம் ஆயிரும். ஒவ்வொருத்தருடைய ஹெல்த் கண்டிஷனும் வேற வேற கண்டிஷன்ல இருக்கும். நீங்க ஒரு 5 பேர் வந்து வெயில்ல சுருண்டு விழுந்துட்டான் அப்படிங்கிறதுனாலயே விமான சாகசம் நடத்தக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த பாதுகாப்பு குறைபாடுங்கிறது ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு ஜனங்களுடைய ஒன்று கூடல்ல இப்படி நடந்து விட்டது. இது துரதிருஷ்டவசமானது. இது நடந்திருக்க கூடாது. இதுக்கு அரசு தான் பொறுப்பேற்கணும். இப்ப விமான சாகசம் நடக்க கூடாது அப்படிங்கிறது யாருடைய கருத்துமே கிடையாது. இப்போ இங்க நீங்க சொன்ன மாதிரி டீஹைட்ரேஷன் வந்து ஒவ்வொருத்தங்களுடைய பர்சனல் ஹெல்த் இஷ்யூஸாவே இருக்கட்டும். ஆனா அந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட் சரியில்லாத காரணத்தினால அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு கை கால் முறிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பதிவுகள் இருக்கு. 250 பேர் மருத்துவமனையில இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. சில பேர் பலி எண்ணிக்கை வந்து கூடும்னு சொல்றாங்க. எல்லாமே வந்து வருத்தத்துக்குரியது. பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை வந்து இன்னும் கூடுதலாக தான் இருக்கிறது. இது வந்து எதிர்பாராத ஒரு சூழலாக அமைந்து விட்டது. இந்த அரசின் மீதான குற்றச்சாட்டாக இதை பார்க்காமல் அந்த சூழல் சார்ந்த ஒரு விஷயமாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் அரசு வந்து உயிரிழப்புக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் அப்படிங்கிறது கோரிக்கை. பாதிக்கப்பட்டவர்களுக்கு, உடல்நலம் குன்றி இருக்கிறவர்களுக்கு, நெரிசலில் சிக்கி மருத்துவமனை இருப்பவர்களுக்கும் மருத்துவ உதவிகள் மட்டுமல்லாது அவர்களுக்கும் இழப்பீடு சார்ந்து ஏதாவது ஒரு குறைந்தபட்ச இதை வந்து அரசு வழங்கணும் அப்படிங்கிறத நியாயமாக இருக்க முடியும். இது போன்ற நிகழ்வுகளை பெரும் கூட்டங்கள், ஏன்னா இப்போ ஏஆர் ரஹ்மான் கச்சேரி நடந்துச்சு, அப்போ வந்து கூட்ட நெரிசலில் பல பெண்கள் வந்து பாலியல் ரீதியாக சீண்டலுக்கு ஆளானார்கள்னா குற்றச்சாட்டு வந்துச்சு. போலி டிக்கெட்டை கொடுத்து உள்ளே அனுப்பிட்டாங்க, சமூக விரோதிகள் புகுந்துட்டாங்கலாம் பல குற்றச்சாட்டுகள் வந்தது. அப்போ எங்கெல்லாம் மக்கள் வந்து அதிகமாக திரட்சியாக வருகிறார்களோ அங்கெல்லாம் வந்து ஒரு பீச்சிலேயே வந்து இந்த மாதிரி நடக்கும்னு யாரும் கற்பனையே பண்ண முடியாது. சரி, இப்போ தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில இவ்வளவு பெரிய நெரிசலுக்கு காரணமா தமிழக அரசு தான் இதை பொறுப்பேற்றுக்கணும், இது மாதிரி வேற மற்ற நிகழ்ச்சிகள்லாம் நடக்காம பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நெரிசலை வந்து தமிழக அரசே ஏற்பாடு பண்ண அந்த மாதிரி குற்றச்சாட்டு சொல்றாங்க. நெரிசலை ஏற்படுத்தல, கிரவுட் இவ்வளவு வருங்கிறதுக்கு மேனேஜ்மெண்ட், ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி பதிவிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு உங்களுடைய கண்டனத்தை நான் வரவேற்கிறேன். அவருடைய கண்டனத்தை மக்களுடைய கண்டனமே. கனிமொழி கூட இந்த மாதிரி ஒரு மோசமான சூழல் நடந்திருக்க கூடாதுன்னு தான் கனிமொழி சொல்றாங்க. திமுக காரர்களின் கருத்து அதுவா தான் இருக்கு. அப்போ திமுக வந்து இதுல ப்ராப்பரா எஃபிஷியன்ட்டா ஒர்க் பண்ணலன்னு ஒத்துக்கிறீங்களா சார்? அப்படிலாம் சொல்லவே முடியாது. அப்போ நீங்க தான் திமுக காரங்களே வருத்தம் அளிக்கிறாங்க. என்ன சொல்றேன்னா, முதல்ல வந்து 15 லட்சம் பேருக்காக பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய வசதி நம்ம காவல்துறையிட்ட கிடையாது. 15 லட்சம் தண்ணீர் பாட்டில விநியோகிக்க முடியாது. வெயில வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி அரசாங்கத்துக்கு கிடையாது. இது ரொம்ப துரதிருஷ்டவசமா ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அது தாவேகா தலைவர் மட்டுமல்ல, எல்லா தலைவர்களுமே கண்டிக்கணும் தான். சார், இப்போ காவலர்களை வந்து ப்ராப்பரா இது பண்றதுக்கு நம்ம அரசாங்கத்துல இல்லைன்னு சொன்னீங்க. அதே தான் வந்து இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில வந்து அவர் காவலர்கள் வந்து நல்லா அட்மினிஸ்ட்ரேட் பண்ணாரு, ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த எஃபிஷியன்சி இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டு. உண்மைதான், நீங்க சொல்ற கருத்து உண்மைதான். அதனாலதான் தூத்துக்குடி துப்பாக்கி சூழ்லாம் சிறப்பா நடந்துச்சு, பல பச்சை படுகொலை எல்லாம் நடந்திருக்கு. சிறப்பா காவல்துறையை வந்து எடப்பாடி பயன்படுத்தினாருங்கிறது முழுமையான உண்மை. ஏன்னா நீங்க பல விஷயம் அதிமுக ஆட்சியில தானே ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நடந்தவங்களை பூரா அடிச்சாங்க, போலீஸ் வச்சு அடிச்சாங்க. அதெல்லாம் அவங்க காலத்தில் நடந்திருக்கு. போலீஸ் அராஜகம்ங்கிறது எல்லா ஆட்சியிலையுமே இருந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஏதோ ரொம்ப ஒரு புனிதர் மாதிரி நீங்க சொல்றீங்க. அவர் காலத்துல தான் வந்து போராட்டத்துக்கு வந்த மக்களை வந்து நெஞ்சில குறிபார்த்து சுட்டது, ஒவ்வொருத்தரையும் வந்து கொடூரமான கொலை செய்ததுங்கிறது தூத்துக்குடி சம்பவம். அதான் ஆட்சி மாற்றத்துக்கே காரணமா இருக்கு. அதனால போலீஸ் அடக்குமுறை குறித்து பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அருகதையே கிடையாது. இது வந்து ஒரு அரசு சார்ந்த பல செக்டார் இருக்கு. சார், திமுக அரசு தானே சார் ஆட்சி செய்யுது. அப்ப திமுகவுடைய கொள்கை நிலைப்பாடா நெரிசல்ல மக்களை ஒன்று கூட்டி இன்றைக்கு ஒரு 5 பேரை கொலை அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர்கனைசேஷன் நீங்க பேசுறது கவர்மெண்ட்
டிபார்ட்மெண்ட்ஸோட ஆர்கனைசேஷன் இங்க சரியில்லை, கவர்மெண்ட் சரியில்லைங்கிறதுலாம் கிடையாது. சொல்றாங்க. அவங்க ஏற்பாடு செய்திருந்ததை தாண்டி கைமீறி போய்விட்டது, அப்படி வேணா சொல்லலாமே தவிர அவங்க ஏற்பாடுலாம் செய்யல சார். அவங்க ஏற்பாடு விட்டுட்டாங்க மக்களை அப்படிலாம் சொல்ல முடியாது. அவங்க ஆம்புலன்ஸை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. ஆம்புலன்ஸ் வந்து கூட்ட நெரிசல்ல சிக்கிறதுக்கு வந்து என்ன செய்ய முடியும்? மக்கள் வழிவிட. நான் என்ன கேட்கிறேன்னா, மக்களுக்கும் பொறுப்புணர்ச்சி இருக்கிறது, அரசு நிர்வாகத்துக்கு பொறுப்புணர்ச்சி இருக்கிறது, அதிகாரிகளுக்கு இருக்கிறது, காவல்துறைக்கு இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கணுமே தவிர ஒரு தனிநபர் குற்றச்சாட்டாகவோ ஒரு அரசியல் கட்சியின் மீதான குற்றச்சாட்டாகவோ இந்த நேரத்தில் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு மாற்றுவதுங்கிறது சரியா? சார், இங்க இப்போ குற்றச்சாட்டுமே வந்து எந்த ஒரு ஏற்பாடுமே செய்யலைங்கிறது இல்லை, போதுமான அளவு ஏற்பாடு செய்யலை அப்படிங்கிறது தான். அது கிரௌடு கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கு என்ன செய்ய முடியும்? மக்களை நம்ம வந்து இவ்வளவு திரட்சி வரும் என்று அவர்கள் எதிர்பார்க்கல. இந்த திரட்சி இப்படி ஒரு விபத்தாக மாறும் என்பதை எதிர்பார்க்கல. இவ்வளவு கொடூரமான ஒரு வெயிலாக அது மாறுங்கிறது எதிர்பார்க்கல. எல்லாமே எதிர்பாராத ஒரு இடத்தில் இருந்து நடந்து விட்டது. இதையெல்லாம் எதிர்பார்த்து எதிர்காலத்தில் வந்து இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு அரசு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அரசின் தவறை நம்ம மூடி மறைப்பதற்கு அல்ல. இது நிர்வாக சீர்கேடு தான், தவறு தான். இது அரசு தான் பொறுப்பேற்கும். ஓகே சார், விமான சாகசத்தை குறித்து பல கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.